வெல்கம் டு டைனமிக் கோச்சிங் சென்டர். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் சம்மந்தமாக ப்ரீவியஸ் இயர் பாஸ்ட் கேட் கொஷின் பேப்பர்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அதை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இந்த வீடியோலையும். ஸோ இந்த வீடியோக்கு டேரெக்டாக வரவங்க வந்து இதுக்கு முன்னாடி உள்ள ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாமே வாட்ச் பண்ணிவிட்டு ஹீட் எக்ஸ்சேஞ்சர்ஸ் சம்மந்தமாக அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னா இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் லெவல் ஆஃப் 2 மார்க் கொஷின்ஸ் ஆஃப் கேட் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ இந்த கொஷின்லேருந்து ஆரம்பிக்கலாம். த LMTD ஆஃப் அ கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இஸ் 20 டிகிரி செல்சியஸ். ஸோ தீட்டா LMTD வேல்யூ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களே கொஷினில் கொடுத்துட்டாங்க 20 டிகிரி அப்படிங்கிறது. அண்ட் கிளியர்லி ஸ்பெசிஃபைட் அஸ் கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர். கோல்டு ஃப்ளூயிட் என்டர்ஸ் அட் 20 டிகிரி செல்சியஸ். ஸோ அப்போ நம்ம ஸ்மால் T1 வச்சுக்கலாம். அண்ட் ஹாட் ஃப்ளூயிட் என்டர்ஸ் அட் 100 டிகிரி செல்சியஸ் விச் இஸ் கேபிட்டல் T1. த மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் த கோல்டு ஃப்ளூயிட் இஸ் ட்வைஸ் தட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட். So mass flow rate of cold fluid m dot c வந்து 2 times the mass flow rate of hot fluid which is m dot h. So the details கொடுத்திருக்காங்க. And specific heat at constant pressure of the fluid is twice that of the cold fluid. ஸோ அப்போ ஹாட் ஃப்ளூயிடோட ஸ்பெசிஃபிக் ஹீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா CPH, அது வந்து 2 times the specific heat of the cold fluid அப்படிங்கிறது கொஷினில் கொடுத்துருக்காங்க. எக்ஸிட் டெம்பரேச்சர் ஆஃப் த கோல்டு ஃப்ளூயிட் ஸ்மால் T2 என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஷின் வந்து பார்த்திங்கன்னா இயர் 2008 கேட்டில் கேட்டிருக்காங்க, செட் பை இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ். ஸோ கொஞ்சம் ட்ரிக்கியாக தான் இருக்கும். ஆப்ஷன் ஏ வந்து 40 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் பி 60 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் சி 80 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் டி cannot be determined. ஸோ இதுதான் 4 ஆப்ஷன்ஸ் அண்ட் இதுதான் கொஷினில் கொடுத்துருக்க கிவன் டேட்டாஸ். அண்ட் இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோல்டு ஃப்ளூயிடோட எக்ஸிட் டெம்பரேச்சர் விச் இஸ் ஸ்மால் T2 வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டுபிடிக்கணும். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எப்போவுமே இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம முதல்ல ஒரு டயக்ராமேட்டிக் ஃபார்மேட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ கவுண்டர் ஃப்ளோவோட டயக்ராம் வந்து நாம் வரைஞ்சிக்கிறோம். ஸோ கவுண்டர் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் ஃப்ளூயிட் ஃப்ளோ நடக்கும். ஸோ விச் மீன்ஸ் ஹாட் ஃப்ளூயிடோட என்ட்ரி டெம்பரேச்சர் கேபிட்டல் T1 அண்ட் கேபிட்டல் T2 இங்கே அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிடோட என்ட்ரி எங்கே நடக்குதோ அதுக்கு டெட் ஆப்போசிட்டில் வந்து கோல்டு ஃப்ளூயிடோட என்ட்ரி ஸ்மால் T1 இருக்கும் அண்ட் இந்த இடத்துல வந்து ஸ்மால் T2 வந்துடும். ஸோ இந்த எண்டில் உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம θ1 அப்படின்னு கண்டுபிடிக்கலாம் விச் இஸ் கேபிட்டல் T1 மைனஸ் ஸ்மால் T2. அண்ட் இந்த எண்டில் உள்ள டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை வந்து நம்ம θ2 கண்டுபிடிக்கலாம் விச் இஸ் கேபிட்டல் T2 மைனஸ் ஸ்மால் T1. ஸோ கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தீட்டா LMTDயோட ஆன்சர் வந்து கொடுத்துட்டாங்க விச் இஸ் 20 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வேறு என்னென்ன டெம்பரேச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டு ஃப்ளூயிடோட இன்லெட் டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க ஸ்மால் T1 விச் இஸ் 20 டிகிரி செல்சியஸ். அண்ட் இந்த ஸ்மால் T2 கோல்டு ஃப்ளூயிடோட அவுட்லெட் டெம்பரேச்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி ஹாட் ஃப்ளூயிடோட இன்லெட் டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷினில் கொடுத்துட்டாங்க விச் இஸ் 100 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? ஸோ இப்போது அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் இஸ் 2 times மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் இஸ் 2 times த ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதை வச்சுட்டு நம்ம முதல்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா தெர்மல் கெப்பாசிட்டி டேர்ம் C அப்படிங்கிற தெர்மல் கெப்பாசிட்டி டேர்மை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த தெர்மல் கெப்பாசிட்டி கண்டுபிடிக்கிறதுனால வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக 3 டெம்பரேச்சர் கொடுத்தா 4வது டெம்பரேச்சர் எவாலுவேட் பண்ணி போடலாம். இல்லை அப்படின்னா நம்ம அடிக்கடி நம்ம பார்க்குற ஒரு ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இருக்குது, அது வந்து பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ. பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோவை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா θ1 θ2 சேமாக வரும். ஓகேவா? ஸோ அந்த கண்டிஷன் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தெர்மல் கெப்பாசிட்டி மினிமமும் தெர்மல் கெப்பாசிட்டி மேக்ஸிமமும் சேமாக இருந்துச்சு அப்படின்னா அது பாசிபிள் இருக்குது. ஓகேவா? ஸோ அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாஸ் ஃப்ளோ rate of hot fluid into specific heat of hot fluid அப்படிங்கிறத போடுறேன். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் ஒன்று போடுறேன் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட். இது எதுக்குமே வேல்யூஸ் வந்து கொடுக்கல, பட் ஒன்றை வந்து இன்னொரு இதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க கரெக்டாக. ஸோ இப்போ இங்கே கொஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் வந்து 2 times மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட். ஸோ அப்போ நான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 times ஆஃப் மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் போட்டுக்கலாம். ஓகேவா? அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிடில் பாதி தான். இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சு பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் என்னன்னு சொல்லலாம்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிடில் பாதி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் பை 2. ஸோ 2 கேன்சல் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போது இந்த எக்ஸ்பிரஷன் தான் நமக்கு ரிசல்டண்ட்டாக கிடச்சிருக்கு. இதுவும் ஒன் அண்ட் த சேம். ஓகேவா? ஸோ அப்போ நம்ம என்ன சொல்லலாம், சி மினிமமும் சி மேக்ஸிமமும் சேமாக வந்துருச்சு. ஸோ அப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடுறோம். ஸோ இந்த பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ
ஹீட் எக்ஸ்சேஞ்சர் பொறுத்த வரைக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தீட்டா எல்எம்டிடி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இட் வில் பிகம் தீட்டா ஏஎம்டிடி விச் இஸ் அரித்தமேட்டிக் மீன் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ். இது ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ புதுசாக இருக்கவங்க ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்கன்னு அதனால தான் சொன்னேன். ஸோ அது வந்து எய்தர் ஈக்குவல் டு தீட்டா 1 ஆர் தீட்டா 2 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்டு ஃப்ளூயிடோட அவுட்லெட் டெம்பரேச்சர் தான் கண்டுபிடிக்கணும். தீட்டா 1 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கேபிட்டல் T1 மைனஸ் ஸ்மால் T2 வருது. அதில் கேபிட்டல் T1 வந்து வேல்யூ வந்து உங்களுக்கு கொஷினில் ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க விச் இஸ் 100 டிகிரி செல்சியஸ் அப்படின்னு. அதேமாதிரி தீட்டா 1 அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ என்னென்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா தீட்டா எல்எம்டிடினே சொல்லிடலாம். ஓகேவா? ஸோ தீட்டா எல்எம்டிடி ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 20 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 20 டிகிரி ஈக்குவல் டு 100 மைனஸ் ஸ்மால் T2. ஓகேவா? ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஷின் வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அப்போது ஸ்மால் T2 ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் வுட் பி 100 மைனஸ் 20. ஸோ அப்போ 80 டிகிரி செல்சியஸ் தான் நமக்கு ஆன்சராக வருது. ஸோ ஆப்ஷன்ஸ் போய் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட் ஆன்சர். ஸோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ட்ரிக்கியான கொஷின். யூஸ்வலாக பேலன்ஸ்டு கவுண்டர் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சருங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நாம் தீட்டா வேல்யூ எல்எம்டிடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் விச் இஸ் ஏஎம்டிடி விச் இஸ் ஈக்குவல் டு தீட்டா 1 ஆர் தீட்டா 2. பட் இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ். நாமளே அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு ஒரு டெம்பரேச்சர் ஆஃப் த ஃப்ளூயிடை கண்டுபிடிக்கிற மாதிரி இருந்தது. ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷினும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இந்த கொஷின் கொஞ்சம் பெருசும் கூட. இட்ஸ் அ 2 மார்க் கொஷின். இன் அ parallel flow heat exchanger operating under steady state, the heat capacity rates of hot and cold fluids are equal. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிடும் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிடும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சேம்னு கொடுத்துட்டாங்க. ஹாட் ஃப்ளூயிடோட மாஸ் ஃப்ளோ ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ m.h கொடுத்துருக்காங்க. அண்ட் அதோட ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 4 kilojoules per Kelvin. ஸோ CPH வேல்யூ கொடுத்துருக்காங்க. Enters the heat exchanger at 102 degree Celsius capital T1 while the cold fluid has an inlet temperature of 15 degree Celsius which is small t1. The overall heat transfer coefficient OHTC அப்படின்னா overall heat transfer coefficient of the heat exchanger is estimated to be 1 kilowatt per meter square. U வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே கிலோவில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரலாக ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இன்டூ 10⁻³ போட்டுக்கோங்க. அதே மாதிரி தான் இங்கே கிலோ வாட் இருக்குது. ஸோ அப்போ அதையும் இன்டூ 10⁻³ போட்டுட்டிங்க அப்படின்னா வாட்ஸுக்கு வந்துடும். அண்ட் கரஸ்பாண்டிங் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் சர்ஃபேஸ் ஏரியாவும் கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ U வேல்யூ கொடுத்துட்டாங்க உங்களுக்கு. அதே மாதிரி ஹாட் ஃப்ளூயிடோட என்ட்ரி டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. கோல்டு ஃப்ளூயிடோட இன்லெட் டெம்பரேச்சர் கொடுத்துட்டாங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஹீட் கெப்பாசிட்டி ரேட்ஸ் சேம்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் கொடுத்துட்டாங்க. ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிடும் கொடுத்துட்டாங்க. நெக்லெக்டிங் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பிட்வீன் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அண்ட் த ஆம்பியன்ட். த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் இஸ் கேரக்டரைஸ்ட் பை த ஃபாலோயிங் ரிலேஷன். அதாவது எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவும் அவங்களே உங்களுக்கு கொஷினில் கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த EXP அப்படின்னா எக்ஸ்பொனன்ஷியல்னு அர்த்தம். ஸோ அப்போ 2 times ஆஃப் எஃபெக்டிவ்னஸ் ஈக்குவல் டு 1 minus e power minus 2 NTU. ஓகேவா? ஸோ இது கொடுத்துருக்காங்க. எக்ஸிட் டெம்பரேச்சர் ஃபார் த கோல்டு ஃப்ளூயிட் என்னன்னு இந்த சம்லையும் கேட்டிருக்காங்க T2. ஓகேவா? ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2009 IIT ரூர்க்கி செட் பண்ணது. ஸோ 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் A 45, ஆப்ஷன் B 55, ஆப்ஷன் C 65 அண்ட் ஆப்ஷன் D 75 டிகிரி செல்சியஸ். ஸோ இப்போ கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாமே முதல்ல எழுதிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் டயக்ராம் போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் அன் ஐடியா ஆஸ் யூஷுவல். அதுக்கப்புறமா நம்ம செம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் கெப்பாசிட்டியே உங்களுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக நீங்கள் ஹீட் கெப்பாசிட்டி அப்படிங்கிறதுல யூனிட் கொடுக்கல. ஸோ ஹீட் கெப்பாசிட்டின்னு அவங்க இங்கே மீன் பண்ணது வந்து பார்த்திங்க அப்படின்னா தெர்மல் கெப்பாசிட்டி. ஸோ அந்த தெர்மல் கெப்பாசிட்டி டேர்மை வந்து நம்ம வேணும்னா கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படின்னா ஹாட் ஃப்ளூயிடை பொறுத்த வரைக்கும் மாஸ் ஃப்ளோ ரேட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. என்ன கிலோ ஜூல்ஸில் இருக்கிறத ஜூல்ஸுக்கு மாற்ற சொன்னேன். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் m.h இன்டூ CPH போட்டோம் அப்படின்னா நமக்கு தெர்மல் கெப்பாசிட்டி வரும். அந்த தெர்மல் கெப்பாசிட்டி தான் மினிமம். ஓகேவா? அண்ட் கொஷினில் வந்து ஹீட் கெப்பாசிட்டி தெர்மல் கெப்பாசிட்டி டேர்ம்ஸ் வந்து சேம்னு கொடுத்ததுனால ரெண்டு ஃப்ளூயிடுக்கும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா C மினிமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஈக்குவல் டு சேம் as C மேக்ஸிமம்னு கொடுத்துருக்காங்க. பட் அவங்க கிளியராக என்ன சொல்லிட்டாங்கன்னா parallel flow heat exchanger சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இன்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க அண்ட் இன்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க அண்ட் ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வந்து 1000 watts per meter square Kelvin கொடுத்துருக்காங்க அண்ட் ஏரியா ஆஃப் த ஹீட் எக்ஸ்சேஞ்சர் கொடுத்துருக்காங்க அண்ட் எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிக்கிற ஃபார்முலாவும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க அண்ட் கிளியர்லி மென்ஷன்ட் அஸ் parallel flow heat exchanger.
ஓகே, இப்போ நம்ம எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிச்சிட்டு அது மூலமாக நம்ம டெம்பரேச்சர் கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இந்த எஃபெக்டிவ்னஸ் ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அதுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும்னா NTU வேணும், நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ். ஸோ நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், UA/C மினிமம் அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ C மினிமம் நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், விச் இஸ் மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட். நான் ஆல்ரெடி நிறையா வீடியோஸில் சொல்லிட்டேன் இதுக்கு ரீசன் என்ன, ஏன் தெர்மல் கெப்பாசிட்டி ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் மினிமமாக வருது, கோல்ட் ஃப்ளூயிட் மேக்ஸிமமாக வருது அப்படிங்கிறதுக்கு. ஸோ அதை பார்த்துருங்க ப்ரீவியஸ் வீடியோஸில். அண்ட் ஓவரால் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் கொடுத்துட்டாங்க, சர்ஃபேஸ் ஏரியா கொடுத்துட்டாங்க. ஸோ போட்டிங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் யூனிட்ஸோட ஆன்சர் வந்துடும், விச் இஸ் கமிங் அரௌண்ட் அஸ் 1.25. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த எக்ஸ்பிரஷன் இருக்குது பார்த்தீங்களா, 2 times ஆஃப் எஃபெக்டிவ்னஸ் ஈக்குவல் டு 1 - e⁻ -2 NTU. இதில் NTU நமக்கு தெரியும், எஃபெக்டிவ்னஸ் வேணும் அப்படின்னா /2 அப்படின்னு போட்டு எஃபெக்டிவ்னஸ் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். பட் எஃபெக்டிவ்னஸ்க்கு ஆக்சுவல் ஃபார்முலா வந்து பார்த்திங்க அப்படின்னா Q actual / Q max. ஓகேவா? ஸோ Q actual அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நமக்கு 2 பாசிபிலிட்டிஸ் இருக்குது Q actual பொறுத்த வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு. மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் இன்ட்டு T1 - T2 போட்டு கண்டுபிடிக்கலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹீட் கிவன் பை த ஹாட் ஃப்ளூயிட். அதாவது ஹாட் ஃப்ளூயிடோட 2 டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸை மட்டுமே வச்சுட்டு நாம் ஹீட் கிவன் கண்டுபிடிக்கலாம். அதையும் Q ஆக்சுவல்னு சொல்லலாம். இல்லை ஹீட் கெயின்ட் அப்படிங்கிற மாதிரி, எந்த ஃப்ளூயிட் ஹீட்டை கெயின் பண்ணியிருக்கோம், கோல்டு ஃப்ளூயிட். ஸோ அப்போ மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் இன்ட்டு ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் இன்ட்டு கோல்டு ஃப்ளூயிடை பொறுத்த வரைக்கும் அவுட்லெட் டெம்பரேச்சர் - இன்லெட் டெம்பரேச்சர் அப்படின்னு போடலாம். அண்ட் திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் நத்திங் பட் ஹீட் கெயின்டு. ஓகே, ஸோ இது ரெண்டில் நம்ம எதை வேணால் Q ஆக்சுவலுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் Q மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஆல்ரெடி பல வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இதுவே ஒரு கொஷினாக கூட கேட்டிருக்காங்க. ஸோ தெர்மல் கெப்பாசிட்டி மினிமமாக போட்டுக்கணும், அண்ட் தென் இருக்கிறதுலே ஹையஸ்ட் டெம்பரேச்சர் - லோயஸ்ட் டெம்பரேச்சர் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து Q மேக்ஸிமம் பொறுத்த வரைக்கும் நம்ம C மினிமம் போட்டுருவோம், அண்ட் இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் C மேக்ஸிமம் போட்டுருவோம். ஓகேவா? பட் 2 தெர்மல் கெப்பாசிட்டிஸுமே சேம்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 டேர்மும் கேன்சல் அவுட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி நீங்கள் Q ஆக்சுவலில் நீங்கள் எதை வேணால் சப்ஸ்டியூட் பண்ணலாம். நான் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஃப்ளூயிடோட அவுட்லெட் டெம்பரேச்சர் - இன்லெட் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணிக்கிறேன், டிவைடட் பை, விச் மீன்ஸ் நான் இப்போ ஹீட் கெயின்டு ஃபார்முலாவை யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது Q மேக்ஸிமம் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம டெம்பரேச்சர் டிஃப்ரென்ஸ் வந்து T1 - T1 போட போகிறோம். ஸோ இப்போ எனக்கு எஃபெக்டிவ்னஸ் ஆன்சர் நமக்கு தெரியும். அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு கோல்டு ஃப்ளூயிடோட இன்லெட் டெம்பரேச்சர்ஸ் தெரியும், அதே மாதிரி ஹாட் ஃப்ளூயிடோட இன்லெட் டெம்பரேச்சரும் தெரியும். ஸோ இதை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து நான் வந்து t2 எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த t2 அப்படிங்கிறது தான் இங்கே TC1 டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ விச் இஸ் கம்மிங் அரவுண்ட் அஸ் 55 டிகிரி செல்சியஸ். ரொம்பவே கேர்ஃபுல்லாக கேல்குலேட்டரில் போடுங்க. அந்த எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது மூலமாக தான் நீங்கள் அந்த டெம்பரேச்சர் வந்து எவாலுவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை வேறு ஏதாவது மெத்தடில் எவாலுவேட் பண்ண முடியுதா அப்படிங்கிறது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டைம் கன்சியூம் ஆகிட்டு கடைசியில் நீங்கள் எஃபெக்டிவ்னஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி வரும். ஸோ தேவையில்லாமல் ஒரு டீட்டெயில் கொஷினில் கொடுத்துருக்க மாட்டாங்க, அதை கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு வந்திருக்க ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 55 டிகிரி செல்சியஸ். ஸோ ஆப்ஷன் கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் B, 55 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ ரொம்பவே பெரிய கொஷினாக இருந்தது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கொஷின் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட் 2010 கேட்டிருக்காங்க. அண்ட் இண்டஸ்ட்ரியல் கேஸ் having a specific heat value of 1 kilojoule per kg Kelvin, as usual kilojoule இருக்குது. ஸோ into 10⁻³ பண்ணி ஜூல்ஸ் மாற்றிக்கோங்க. enters a parallel flow heat exchanger at 250 degree Celsius. ஓகேவா? with a flow rate of 2 kg/s to heat a water stream. அப்போ இந்த கேஸை யூஸ் பண்ணி வாட்டரை வந்து ஹீட் பண்ண போகிறாங்க. அப்போ கேஸ் தான் ஹீட்டை கொடுக்க போகுது. ஸோ அப்போ கேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிட், அண்ட் வாட்டர் தான் ஹீட்டை கெயின் பண்ணுது. ஸோ வாட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோல்ட் ஃப்ளூயிட். ஸோ ஒன்ஸ் நாம் இதை கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமா நோட்டேஷன்ஸ்குள்ளே போகலாம். அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா CPH, ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட், அண்ட் இந்த என்ட்ரி டெம்பரேச்சர் வந்து T1, அண்ட் இது வந்து மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட், அண்ட் வாட்டர் ஸ்ட்ரீமோட ஸ்பெசிஃபிக் ஹீட் கொடுத்துருக்காங்க, ஸ்பெசிஃபிக் ஹீட் அட் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், அது CPC, அதுவும் கிலோ ஜூல்ஸில் இருக்குது. ஸோ நம்ம into 10⁻³ பண்ணிக்கணும். அண்ட் enters the heat exchanger at 50 degree Celsius, அப்போ t1 with the flow rate of 1 kg/s. ஸோ அப்போ மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் கோல்டு ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க. the heat exchanger has an effectiveness of 0.75. போன கொஷின் மாதிரியே அவங்களே எஃபெக்டிவ்னஸ் கொடுத்துட்டாங்க. அந்த கேஸ் ஸ்ட்ரீம் எக்ஸிட் டெம்பரேச்சர். ஸோ இப்போ போன ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவ்னஸை கொடுத்து தான் உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளூயிடோட டெம்பரேச்சர் கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து கேஸ் ஸ்ட்ரீமோட எக்ஸிட் டெம்பரேச்சர் கேட்குறாங்க. நமக்கு கேஸ் வந்து ஹாட் ஃப்ளூயிட் தெரியும், அதோட எக்ஸிட் டெம்பரேச்சர் அப்படிங்கும்போது உங்களுக்கு T2 அப்படிங்கிற மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா THO அப்படின்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ரெண்டும் ஒன்று தான்.
ஸோ அகெயின் நம்ம வந்து அந்த எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலாவுக்கு போய் எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. ஆப்ஷன் ஏ 75 டிகிரி செல்சியஸ், ஆப்ஷன் பி 100 டிகிரி செல்சியஸ், அண்ட் ஆப்ஷன் சி 125 டிகிரி செல்சியஸ், அண்ட் ஆப்ஷன் டி வந்து 150 டிகிரி செல்சியஸ். ஓகே, ஸோ இப்போ சொல்யூஷனுக்குள்ளே போகலாம். ஸோ சிபிஹெச் வேல்யூ கொடுத்துருக்காங்க, ஜூல்ஸ் மாற்றிக்கோங்க. மாஸ் ஃப்ளோ ரேட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் கேபிட்டல் T1 என்ட்ரி டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்மால் T1 கோல்ட் ஃப்ளூயிடோட என்ட்ரி டெம்பரேச்சர் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் கோல்ட் ஃப்ளூயிட் கொடுத்துருக்காங்க, ஜூல்ஸ்க்கு மாற்றிக்கோங்க. அண்ட் தென் ஸ்பெசிஃபிக் ஹீட் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இப்போ இதை வச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா தெர்மல் கெப்பாசிட்டி ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். தெர்மல் கெப்பாசிட்டி. ஸோ தெர்மல் கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இட் இஸ் நத்திங் பட் சி. அண்ட் சி மினிமம் எப்போவுமே கரஸ்பாண்ட்ஸ் டு ஹாட் ஃப்ளூயிட். தெர்மல் கெப்பாசிட்டி ஸ்டோரேஜ் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஹாட் ஃப்ளூயிடுக்கு ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி கம்மி, ஆல்ரெடி ஹாட்டாக இருக்கிறதுனால. வேறஸ் சி மேக்ஸிமம் இப்போ எதுக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு ஃப்ளூயிடுக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த தெர்மல் கெப்பாசிட்டி எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மாஸ் ஃப்ளோ ரேட் இன்டூ ஸ்பெசிஃபிக் ஹீட். ஓகேவா? ஸோ அப்போ m.h சிபிஹெச் போட்டோம் அப்படின்னா நமக்கு மினிமம் கிடச்சிரும். அண்ட் மேக்ஸிமம் வேணும் அப்படின்னா m.c இன்டூ சிபிசி போடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டுமே போட்டோம் அப்படின்னா சி மினிமம் வந்து ஒரு 2000 வருது, சி மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4000 வருது. ஓகே, நெக்ஸ்ட் பேரல் ஃப்ளோ அப்படிங்கிறதுனால நம்ம அந்த டயக்ராம் போடுறோம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கேபிட்டல் T1 என்ட்ரி பாயிண்ட் ஆஃப் த ஹாட் ஃப்ளூயிட், இது எக்ஸிட் பாயிண்ட் ஆஃப் த ஹாட் ஃப்ளூயிட். அண்ட் பேரல் ஃப்ளோ ஹீட் எக்ஸ்சேஞ்சர் அப்படிங்கும்போது ரெண்டுமே என்ட்ரி டைரக்ஷன் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ எங்கே ஹாட் ஃப்ளூயிட் என்ட்ரு ஆகுதோ அதே இடத்துல தான் கோல்டு ஃப்ளூயிட் என்ட்ரு ஆகும், விச் இஸ் அட் 50 டிகிரி செல்சியஸ் கொஷனில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹாட் ஃப்ளூயிடோட என்ட்ரி டெம்பரேச்சரும் கொடுத்துருக்காங்க 250 டிகிரி செல்சியஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு ஃப்ளூயிடோட எக்ஸிட் டெம்பரேச்சர். ஸோ இப்போ நம்ம எஃபெக்டிவ்னஸ் ஃபார்முலாவுக்கு போகிறோம். ஸோ எஃபெக்டிவ்னஸ் ஆஸ் யூஷுவல் நம்ம போன கொஷனில் பார்த்த மாதிரி Q ஆக்சுவல் பை Q மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் Q மேக்ஸிமமில் எந்த சேஞ்சுமே கிடையாது, அது எப்போவுமே சி மினிமம் இன்டூ கேபிட்டல் T1 மைனஸ் ஸ்மால் T1 தான் போட போகிறோம். எஃபெக்டிவ்னஸ் அப்படிங்கிறது கொஷினில் கொடுத்துருக்காங்க. இப்போ உங்களுக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். கேபிட்டல் T2 வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் Q ஆக்சுவலுக்கு வந்து உங்களுக்கு 2 ஃபார்முலா இருக்குது. எதர் ஹீட் கிவன் யூஸ் பண்ணலாம், இல்லை ஹீட் கெயின்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ சப்போஸ் ஹீட் கிவன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து m.h சிபிஹெச் கேபிட்டல் T1 மைனஸ் கேபிட்டல் T2 ஃபார்முலாவுக்கு போயிருக்கணும். ஹீட் கெயின் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் m.c சிபிசி இன்டூ ஸ்மால் T2 மைனஸ் ஸ்மால் T1 யூஸ் பண்ணியிருக்கணும். ஆக்சுவலாக உங்களுக்கு கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா ஹாட் ஃப்ளூயிடோட எக்ஸிட் டெம்பரேச்சர் வந்து கொஷினில் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ அது இருக்கிற மாதிரி உள்ள எக்ஸ்பிரஷன் தான் யூஸ் பண்ணணும், விச் மீன்ஸ் அப்போ உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஷன் தான் தேவை. ஸோ இதில் மறுபடியும் m.h சிபிஹெச் வந்திருக்கு பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், தெர்மல் கெப்பாசிட்டி மினிமம்னு சொல்கிறோம். ஸோ அப்போ நான் மேலே Q ஆக்சுவலுக்கு பதிலாக நான் என்ன டேர்ம் இங்கே யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் சி மினிமம் பட் கேபிட்டல் T1 மைனஸ் கேபிட்டல் T2 யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சி மினிமம் கேன்சல் அவுட் ஆயிரும். எஃபெக்டிவ்னஸ் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 0.75 அப்படின்னு. அண்ட் தென் என்ட்ரி டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிடும் கொடுத்துருக்காங்க, கோல்ட் ஃப்ளூயிடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் இங்கேயும் ஒரு ஹாட் ஃப்ளூயிட் வருது. ஸோ நம்ம இந்த எக்ஸ்பிரஷன்லேருந்து ஈஸியாக கேபிட்டல் T2 கண்டுபிடிச்சிடலாம், விச் இஸ் நத்திங் பட் த அவுட்லெட் டெம்பரேச்சர் ஆஃப் ஹாட் ஃப்ளூயிட். அதை நீங்கள் THO அப்படிங்கிற மாதிரியும் டினோட் பண்ணிக்கலாம், விச் இஸ் கம்மிங் அரௌண்ட் அஸ் 100 டிகிரி செல்சியஸ். ஸோ நம்ம ஆப்ஷன்ஸ் போய் பார்க்கலாம். ஸோ கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் பி, விச் இஸ் 100 டிகிரி செல்சியஸ். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் 2 மார்க் கொஷின். ஸோ இது வரைக்கும் பாருங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் இதை வந்து இன்னும் கண்டினியூ பண்ணலாம். இன்னமும் கொஞ்சம் சேலஞ்சிங்கான ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அண்ட் மோஸ்ட் ப்ராப்ளி இன்னொரு 2 வீடியோஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா பாஸ்ட் 20 years ஆஃப் கேட் கொஷின் பேப்பர்ஸை ஃபுல்லாகவே நம்ம சால்வ் பண்ணியிருப்போம் ரிகார்டிங் ஹீட் எக்ஸ்சேஞ்சர் டாபிக். ஓகேங்களா?